செகண்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துறான்னா அவ்வளோதான். நம்ம ஹீரோயினுக்கு கோவப்படுறா. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கோவமாக அங்கேருந்து விரும்புன்னு போகிறாளா. உன்னை வின்செட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னை ஜானும் சொல்கிறான், நல்லா பார்த்தியாட மரமண்டா, இப்போ அதை புரிஞ்சிச்சா, அவங்க தான் எங்களோட பாஸோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இனிமேல் தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் பின்னாடி சுற்றாத, அது உனக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட நம்ம ஹீரோ கார்ல ஏறி வந்துக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயின் எங்கே போகிறா எங்கே வரா, அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு பேரில் நம்ம ஹீரோயின் போகிற பஸ்ஸில் நம்ம அடியாளுக்கெல்லாம் ஏறி உட்காந்துக்கிறாங்களா. அங்கே உள்ள பேசஞ்சர் ஏதாவது சத்தம் போட்டோன்னா அவங்களாம் மிரட்டுறாங்க. என்ன ரொம்ப சத்தம் போகிறோம், அப்போ போய் உட்காரு, இப்படி போய் உட்காரு, ஒழுங்கா டிக்கெட் எடு அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்கெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்தோன்னா அவங்கள பேசஞ்சர்லாம் இது என்னது பஸ்ஸாக, என்ன ரவுடி கூட்டமாக, இப்படி எல்லோரும் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பஸ்ஸிலலாம் எங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடி சத்தம் போடுறாங்களா. உன்னை ஜானு, ஓ அப்படியே உன்னால் இங்கே இருக்க முடியாதா, இருக்க முடியாட்டி கீழே இறங்கி போமா, நீ எதுக்கு பஸ்ஸில் வரா அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள பேசஞ்சர் எல்லாத்திட்டையும் இங்கே ரூடாக நடந்துக்கிறாங்க. உன்னை அந்த அம்மா பயந்துட்டு கீழே இறங்கி ஓடுதா. உன்னை ஜானு சொல்கிறான், இன்னொரு தடவை இந்த பஸ்ஸில் என்ன அவ்வளோ தான் கொண்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், ஐயோ இவங்க என்ன இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படியே போனிச்சாக்க என் வேலையே போயிடுறேன், ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிறீங்க, ஒழுங்காக அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சத்தம் போகிறா. ஆனால் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அதான் எங்களை அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும்ட்டு, அதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணுறா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் ஆட்கள், என்னை வேலையே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ் தவிர்த்து இவங்களெல்லாம் இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவோ அப்படி அவங்க உனக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்களா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. அதாவது அவங்க எல்லாரும் அப்படி என்னமோ அமைதியாக தேவதூதன் மாதிரி உட்காந்துக்கிட்டு அங்கே உள்ள வர பேசஞ்சர்லாம் வாங்கம்மா வாங்கம்மா, மெதுவாக வாங்கம்மா, மேலே ஏறுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்கறையாக கரிசனமாக பேசுகிறாங்களா. ஒன்று அங்குள்ள பாட்டியம்மாவும், சே இவங்க எவ்வளோ நல்ல பசங்களாக இருக்காங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோட ரவுடி பசங்க இப்போ அமைதி பூங்காவாக போயிட்டாங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பிடிக்கல, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேலையை விட்டு போகிறா. ஆனால் இவங்க பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோ அங்கே வந்துடும்னா நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிறா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு உங்கள் ஆட்களை வந்து எங்கள் பின்னாடியே அனுப்பிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு ஜானு, நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் நினச்சபடி நாங்கள் நல்லபடியாக நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ, இவங்களெல்லாம் உன்னை வேவு பார்க்கறதுக்கு அனுப்பல, உன்னை பாதுகாப்புக்காக தான் அனுப்பியிருக்கேன், ஏன் உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா நம்ம ஹீரோயின், இல்லை எனக்குலாம் சுத்தமாக பிடிக்கல, இவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தால் என்னால் நிம்மதியாக ஒழுங்காக வேலையே பார்க்க முடியாது, இனிமேல் இவங்களெல்லாம் எங்கள் பின்னாடி வர வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன், ஐயோ என்னது உன்னோட ஷர்ட்டில் ஏதோ ஸ்பைடர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பயந்துடா, என்னது ஸ்பைடர், ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறாளா. நம்ம ஹீரோ, ஆமாம்மா அந்த இருக்குது, நான் தட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணுமென்னு தான் போய் சொல்லியிருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் இதை கண்டுபிடிச்சிடா, நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க, எந்த ஸ்பைடரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, இது உனக்கு இப்போ தான் தெரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான்னா. போதும் போதும் உங்கள் விளையாட்டு, நான் எங்கள் அம்மா பார்க்கணும், நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக போகும், நானும் வரேன் உங்க கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே நம்ம ஹீரோயின் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின்மே அவங்க அம்மா பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வராங்க. இப்போ அவங்க அம்மா கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்குது, எந்திரிச்சு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடமாட்டேன். அம்மா நீ என்னவா சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒன்று 20 days இங்கேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீ அவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியாதுன்ட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதே, இங்கே யாருமே இல்லை என் கூட பேச விளையாட அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் வரான். இப்போ என்ன உங்களுக்கு விளையாட ஆள் வேணுமா, விளாண்டுட்டா போச்சு, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அம்மா விளாட்றதுக்கா செஸ் போர்ட்லாம் எடுத்துகிட்டு வச்சுறோன்னா அவங்க அம்மா, இங்கே விளாடலாமா அப்படிங்கிற மாதிரி, இது நம்ம ஹாஸ்பிட்டல் மாதிரி, இங்கே விளாடலாம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து விளாட்றாங்களா. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அவங்க மாமியார் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஜான் பையில துவக்க சொல்லிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. ஜான் பையில இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, நீங்கள் ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் விளாட்டு விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் ரொம்ப ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயினுமே உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி சரி விளாண்டதெல்லாம் போதும், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனால் எனக்கு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோத்தான் நம்ம ஹீரோ, இப்போ என்ன உங்களுக்கு சாப்பிடணுமா, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் உடனே வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி. உடனே ஜானு, ஆமாம்மா இதை போய் எங்கள் பாஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. என்னது பாஸா, இதெல்லாம் போய் நீ தான் இப்போ வாங்கிட்டு வர போகிறா, அம்மாவுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வாங்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே நூடுல்ஸ் வாங்குறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயினுமே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அம்மா நீ ரொம்ப ஜாலியாக இருக்கியா, என்ஜாய் பண்ணுறேன்ட்டு. அம்மா அம்மா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, இந்த பையன் உண்மையிலே நல்ல பையனாக தான் இருக்கான், பார்க்க தான் பெரிய ரவுடி பையன் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வின்சென்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவன் எவ்வளோ தேவையில்ல. ஏன்னா ஒரு நாள் கூட வின்சென்ட் வந்து என்கிட்ட அக்கறையாக எப்போவுமே பேசுனதே கிடையாது. ஆனால் இந்த பையனை பாருவேன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், கண்டிப்பாக நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தான், இந்த மாதிரி உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்குமே லைட்டாக மனசு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அதோட நம்ம ஹீரோமா அந்த நேரம் பார்த்தா அவங்க மாமியாருக்கு பிடிச்ச நூடுல்ஸாக கொண்டு வந்து வச்சுட்டு, இப்போ நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களும் ரொம்ப ரசிச்சு ருசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவ, சரி சரி நீங்கள் ஏதோ
ஒரு படத்துக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டீங்களே, வாங்க இப்போ போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவ்வளோத்தான் நம்ம ஹீரோ, என்னது உண்மையிலே படத்துக்கு போகிறோமா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நீங்கள் தானே கூப்பிட்டீங்க படத்துக்கு போகலான்ட்டு, வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறாளா. நம்ம ஹீரோவுக்கு நம்பவே முடியல. என்னது இவ படத்துக்கு கூப்பிட்றா, ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி நான் வந்துடுறேன், நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ரொம்ப சந்தோஷமாக வரானா. உங்க 2 பேருமே அந்த படம் பார்த்துட்டு வராங்க போல இருக்குது. இந்த படம் உனக்கு பிடிச்சிருக்கான்ட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன, இந்த படம் பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் இதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது கன்ஃபியூஷனா, என்ன கன்ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ, அது வந்து இல்லை எனக்கு இப்போ டியூட்டிக்கு டைம் ஆச்சு, அதாவது இன்றைக்கி எனக்கு நைட் டியூட்டி, அதனால் கண்டிப்பாக நான் வேலைக்கு போகிறேன், நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம ஹீரோ, நீ எதுக்காக இந்த மாதிரி நைட் டியூட்டிலாம் வேலை பார்க்குறா, பேசாமல் நீ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாமான்னு கேட்குறான்னா, அதுக்கு அவ்வளோ சொல்கிறா, நான் எப்படி ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியும், நான் படித்தது டிப்ளமா தானே, நான் ஒன்றும் கிராஜுவேட்டட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, அவ்வளோதான் நம்ம ஹீரோ, இப்போ என்ன உனக்கு ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணணும், நீ எதுக்கும் கொலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுக்குறான் போல இருக்குது. அவள் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் வேலைக்காக ஆஃபீஸ் வர. அங்கே உள்ள மேனேஜர் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா ரொம்ப மரியாதையாக பேசுகிறான். ஏன்னா இவள் வந்து ராக்கியோட ஒய்ஃபில், அதனால பேசுகிறான். இருந்தாலும் மற்றவளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இந்த வேலையில் என்ன வேணாலும் ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, எல்லாம் சார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாகவும் ரொம்ப ரகசியமாகவும் பேசிக்கிட்டு இருக்கானா. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற கொலீக்ஸ்லாம், என்னது இவர் ரொம்ப க்ளோஸாக இப்படி அன்பாக பேசுகிறாரு, இது வரைக்கும் இந்த மாதிரி மேனேஜர் யார்ட்டையும் பேசி நம்ம பார்க்கவே இல்லையே, யாராருக்கு இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்களாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க, ஒரு வேளை இவரோட ஒய்ஃபாக இருக்குமா, ஒய்ஃபு தான் இந்த மாதிரி வேலைக்கு வந்திருக்காங்களோ, அதான் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படி மறைக்கிறாரோ, ரகசியமாக பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள லேடிஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை வந்து மேனேஜர் ஒய்ஃபாக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேங்குதுங்க. ஐயோ, நீங்கள் என்ன மேடம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, கொடுங்க நாங்கள் வேலை பார்க்குறோன்னு. நம்ம ஹீரோயினை, இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபைலாவது கொடுங்களேன், நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொன்னால், அங்கே உள்ளவங்களும் அதெல்லாம் முடியாது, நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், என்ன வேலை பார்க்கணுமோ சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி லஞ்ச்லேயும் உட்காரும்போது, இந்தாங்க இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இது நல்லாயிருக்கும், அதான் நல்லா இருக்குன்ட்டு, அதாவது மேனேஜரோட ஒய்ஃபை காக்கா பிடிச்சி நல்லாயிருக்கும், நம்மளுக்கு நல்லபடியாக போஸ்ட் கொடுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இது காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. அப்போ தான் மேனேஜர் அங்கே வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணை பார்த்து, என் டேபிளில் ஃபைல் இருக்குது, அதை எடுத்து செக் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகேங்க சார், நான் எடுத்து செக் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு உடனே மேனேஜர் ரூமுக்கு போய் அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் கவனிக்கிறேன், பார்த்தா அந்த டேபிளில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதாவது மேரேஜ் ஃபோட்டோ தான். அதில் பார்த்தா அந்த மேனேஜர் அவங்க ஒய்ஃபு நிற்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அப்போ மேனேஜரோட ஒய்ஃபு இவங்கண்டா, அப்போ அவள் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டுக்கிட்டு, ஓஹோ அப்போ நீ வந்து தப்பானவளா, நீ உண்மையான ஒய்ஃபு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மற்ற கொலீக்ஸ்டையும் வந்து சொல்கிறா, ஐயோ இந்த பொண்ணு வந்து தப்பான போல இருக்குது, இவன் மேனேஜர்கிட்ட ஒய்ஃபே கிடையாது, மேனேஜருக்கு ஆசை நாயகி போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்குங்களா. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு இதை பற்றிலாம் தெரில, இவன் நல்லவன் நினச்சிட்டு இவளுக்கு போய் இவ்வளோ வேலை பார்த்து கொடுத்துட்டவன், சரி இனிமேல் நம்ம யாருண்டு இவளுக்கு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின்கிட்ட கொஞ்சம் ரூடாகவே மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃபைலாக நீ தான் பார்க்கணும், இதை சீக்கிரம் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தி வந்து நிறைய ஃபைல் வைக்கிறா. ஆமாம் இந்த ஃபைலையும் சேர்த்துப்பாரு, எல்லாத்தையும் ஈவினிங்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் என்னது ஈவினிங்குள்ளேயா, அதுக்குள்ளே எப்படி முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் உன்னால் முடியாதா, உன்னால் தான் எல்லாமே முடியுமே, நீ நினச்சா அந்த மேனேஜர்கிட்டையே வேலை வாங்குவியா, நீ தான் அப்பேற்பட்ட வரல அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்காக பேசுகிறாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம்மா நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நீ பெரிய நல்லவா பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்கு பாவம் ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, உனக்காகலாம் டீ கொண்டு வந்து வச்சோமே, எங்களை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டீயை எடுத்து டக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஊற்றி விட்டுறாங்களா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் போல் இருக்குது. ஆனால் என்னமோ தெரியல, நம்ம ஹீரோ மனசு சரியில்லை, இல்லை அந்த மீட்டிங்கை நான் கேன்சல் பண்ணிட்டேன், உடனே என்னோட ஒய்ஃபை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஆஃபீஸ் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோனா டக்குன்னு எந்திரிச்சவா அவன் கண்ணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டு என்ன தைரியம் தான் என் மேலே டீயை கொட்டுவா, இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே உள்ள மற்ற கொலீக்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு, இன்றைக்கி தான் நீ வேலைக்கு சேர்ந்தா எங்களே நீ அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை போட்டு புல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் நம்ம ஹீரோயினா விட மாட்டேங்கிறா, எல்லாத்துக்கும் சப்புன்னு அரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம மேனேஜரோட கசின்னு ஒருத்தன் வரான். அவன் இங்கே என்ன போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அவனுமே இந்த ஆஃபீஸில் ஒர்க் தான் பண்ணுறான் போல இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறான், இந்த பொண்ணு எங்களை கை நீட்டி அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. சரி எல்லாரும் போய் அவர் இடத்துல உட்காருங்க, ஜெனி நீ வா என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம்பு கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னை கர்ச்சிப்பு எடுத்து கொடுக்குறான். என்னாச்சு டீ மேலே கொட்டிடுச்சா, தொடச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் வேணா தொடச்சி விடவா அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் வலிஞ்ச மாதிரி பேசுகிறான்னா நம்ம ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவள் தொடச்சிக்கிட்டு இருக்கா. நீ என்னது, நீ எங்கள் அங்கிளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பொண்ணு போல இருக்குது, ஆனால் நீ எங்கள் அங்கிளோட சுற்றுறதுக்கு பதிலாக நீ பேசாமல் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் தப்பாக பேசுகிறான். அதாவது நீ எங்கூட சுற்றலாமே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாலாம். ஆனால் அவனா என்னது உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, மேரேஜ் ஆனால் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டச் பண்ணும்போது நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சிருது, விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் இவனை விட
மாட்டேங்கிறான். நீ என்ன ரொம்ப உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, நீ என் அங்கிளோட வாசனாகி தானே, பேசாமல் என் அங்கிளுக்கு பதிலாக நீ என்னட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி வரான். நம்ம ஹீரோனா என் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா, இது மட்டும் தெரிஞ்சு நீ அவ்வளோதான் செத்தா அப்படிங்கிற மாதிரி அவளும் மிரட்டுறான். ஆனால் அவனா பயப்பட மாட்டேங்கிறான். அப்படியே உன் ஹஸ்பண்ட் யாருமா, உன் ஹஸ்பண்டை வந்து இப்போ கூப்பிடு, அவனை காப்பாற்ற வரானா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு கோவந்துருது. என்ன தெரியாத நீ என்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கொண்டு கன்னத்தில் ஓங்கி அறிஞ்சிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். ஆனால் அவனை விட மாட்டேங்கிறான். நீ என்னையை அடிக்கிற, அவனை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்ட்டு தப்பாக நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துடான். அவன் சும்மா விடுவானா என்ன, நல்லா அவனை பிடிச்சி அடின்னு அடித்தோன்னே அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இங்கே என்ன நடக்குதுன்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா இருக்கீல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஆளுக்கும் அவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தோன்னா, யாடா நீங்கள் எதுக்கடா அப்படி வந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆனால் நம்ம ஹீரோவா என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப் மேலே நீ கை வைப்பா அப்படிங்கிற மாதிரி நல்லா அவனை சாத்தணும்னா அதுக்கு அவனா நீங்கள் என்னையும் அடிக்கிறீங்க, என்ன யாருன்னு தெரியுமா, இந்த கம்பெனியோட மேனேஜர் இருக்காங்களா அவங்களோட கசின் தெரியுமா, அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியுமா, அவர் நினச்சா அவங்க எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி இவன் மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மேனேஜர் வந்துட்டு என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்போ தான் அவருக்கு எல்லா உண்மையும் தெரியுது. அவன் கசினை போட்டு அடிக்கிறான். என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி நடந்துக்குவா, இவர் யாருன்னு தெரியுமா, இவர் தான் ராக்கி அப்படிங்கிற மாதிரி. அவனும் கேட்டுட்டு என்னது ராக்கி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ ஆமாம் இவ தான் என்னோட பொண்டாட்டி, என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி நீ டச் பண்ணுவா, என் பொண்டாட்டியை டச் பண்ண அந்த ஃபிங்கர் எதுவுமே இருக்கக்கூடாது இவன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் அவனும் பயந்துறான். ஐயோ என்னை காப்பாற்றுங்க அங்கிள் நீங்களாவது ஏதாவது சொல்லுங்கண்டு. அட பாவி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்னை காப்பாற்ற சொன்னால் நானும் மாட்டிக்கவா, இங்கேருந்து போடா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கே உள்ளவங்களும் பார்த்துக்கிட்டு நம்ம ஜானு மிரட்டுறான். என்ன தைரியம் தான் எங்கள் மேடத்தை இங்கே உள்ளவங்களாம் புல்லிங் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன தைரியம் வேணும், யார் எங்கள் மேடத்தை புல்லிங் பண்ணது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அங்கே உள்ள மற்ற ஸ்டாஃபும் இந்த 2 பெண்ணுங்களை தான் அப்படியே புல்லிங் பண்ணாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு. ஆனால் அவங்களுமே கெஞ்சிட்டாங்க, நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் தப்பாக பேசிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் யார் என்னன்னு தெரியாமல் ஒருத்தவளை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ இங்கே உள்ளவங்க யாரையும் சும்மா விடாதீங்க, இனிமேல் உங்களுக்கு இந்த ஆஃபீஸில் ஒர்க்கு கிடையாது, எல்லாத்தையும் அடித்து பத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் அடித்து பற்றி விட்டுட்டு அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடாம போல இருக்குது. அதோட அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சு வரா. வந்தவா இன்றைக்கி என் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமாம்மா நான் சுத்தமாக மறந்துட்டேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால என்ன நீங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோ சரி நீ பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளை நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வழியிலே அந்த வின்சென்ட் வந்துட்டு நீ எதுக்காக அந்த இடத்துல இருக்கணும், அவனை உண்மையில மேரேஜ் பண்ணிட்டானா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் நீ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினா நீ இதுக்கு மேலே எதுவுமே பேச வேண்டாம், எனக்கு உன் மேலே எந்த ஒரு கோவமும் இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவனை விட மாட்டேங்க, நான் கையை பிடிச்சிட்டு நீ ஏன் அவனை மேரேஜ் பண்ணிட்டா பணத்துக்காகத்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் கேட்குறா வேறு என்ன செய்ய சொல்கிறா, எனக்கு வேறு வழி இல்லை அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிட்டேன், இப்போ நான் அவளோட ஒய்ஃப், நான் அவளை உண்மையிலே நேசிக்கிறேன், நீ தேவையில்லாமல் என் லைஃப்பில் குறுக்கிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் அவனா பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, உனக்கு பணம் தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் பேச விரும்பல, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் போகிறான். ஆனால் இவனை விட மாட்டேங்க, நான் கையை பிடிச்சிக்கிட்டு நீ இல்லை நீ நான் பேசுகிறது கேள்வி, நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோட காரும் அவனை கிராஸ் பண்ணி போகுது. இதை நம்ம ஹீரோவும் கவனிச்சிடான். ஒன்று நம்ம ஜானு சொல்லிக்கிட்டு இருக்கான், சார் என்ன தைரியம் தான் அவன் மேடத்தை மேலே கை வைப்பான், இவனை சும்மா விடக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ ஆமாம் இவனை சும்மா விடக்கூடாது, இவனை இழுத்துக்கிட்டு வாங்கண்டு. இங்கே இவனா நம்ம ஹீரோயினை பார்த்து பணம் கிடச்சதுனால நீ மாறிட்டில, நீ இப்படிப்பட்ட பொண்ணா இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்காளா. அதோட நம்ம ஹீரோட ஆட்களும் அந்த வின்சென்ட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. பார்த்தா அவனை நல்லா அடின்னு அடித்து கட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே வரான் சிகரெட்டை குடிச்சிக்கிட்டே. வந்தவன் வின்சென்ட்டை பார்த்து என்ன தைரியம் தான் ஏன் ஒய்ஃபை நீ டச் பண்ணி பேசுவான், அன்னைக்கும் அவனை நான் வார்ன் பண்ணல, எக்காட்ட கூட என்னோட ஒய்ஃபை பார்க்கவோ பேசவோ கூடாதுண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் பங்குக்கு நல்லா அடின்னு அடித்து இன்னொரு தடவை என்னோட ஒய்ஃபை நீ பார்த்தா அவ்வளோதான், நீ உயிரோடு இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி நல்லா மிரட்டி விட்றான். நம்ம ஹீரோவும் சொல்கிறான் உனக்கு போனால் போதுன்னு உயிர் பிச்சை கொடுக்குறேன், இதோட நீ என் ஒய்ஃபை விட்டு நீ விளவே இரு, அதுதான் உனக்கு நல்லது, இன்னொரு தடவை பார்த்தேன் உன் உடம்புல ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டு விட்டுட்டு அதோட வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோயின் அதோடைய வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறானா. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம் இன்றைக்கி நீ உன்னோட எக்ஸில் வர மீட் பண்ணா போல இருக்குது, ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருக்குது, அப்படியா உனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கா அவங்க கூட பேசுகிறது, ஒரு வருஷம் நமக்குள்ளே கான்டாக்ட் போட்டிருக்கோம், அது வரைக்கும் கூட உன்னால் வெயிட் பண்ண முடியாதா என்ன, அவனை டெய்லி பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. ஆனால் நம்ம ஹீரோவை ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால
அவன் விட மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயினா நீங்கள் என்னை வந்து டவுட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோ நீ என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினை விடுங்க விடுங்கன்னு சொல்ல அவன் கேட்க மாட்டேங்கிறான். ரொம்ப போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஹீரோயின் டக்குன்னு தள்ளி விட்டுட்டு கன்னத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டு நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் இல்லை, அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, என் மேலே வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க, இது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவா ஆனால் நான் உனக்கு 1 இயர் டைம் கொடுத்துருக்கேன், நீ அது வரைக்கும் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோனை போஸ்ட் பண்ணி வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை விடுங்கன்னு சொல்ல அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயுமே அப்படி அமைதியாகி நின்றாலாம். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு டக்குன்னு இந்த மாதிரி அப்படி பார்த்துட்டு சாரி இன்னைக்கு நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன், அதான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டோன்னா நம்ம ஹீரோனை இங்கேருந்து முதல்ல வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவளை பாவம் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போயிடறானா. அதோட அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கா பெட்டியாக பணம், ஜுவல்லரி, தங்கம் அது இதுன்னு கொண்டு வந்து இது எல்லாமே உனக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுறானா. ஏன்னா நைட்டு நம்ம ஹீரோயின்ட்டு தப்பாக நடந்துக்கிட்டா, கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டால, அதனால இவரோட கோவத்தை தணிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போகும்போது எங்கே போகிற இரு உனக்கா இன்னொரு கிஃப்ட் வருஞ்சிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக அழகான கார் கொண்டு வந்திருக்கான். இந்த அக்கி உனக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த காரை காட்டோன்னா நம்ம ஹீரோயின் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவ திரும்ப வரா. எனக்கு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் என்னை மயக்கணும்னு அவசியம் இல்லை, நான் உங்கள்கிட்ட அது கேட்குறது ஒன்றே தான், எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, என் மேலே நம்பிக்கை வைங்க, அது போதும், அதுவும் இல்லாமல் 1 வருஷம் தான் நம்மளுக்குள்ள கான்டாக்ட், அது வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கோமா அங்கேருந்து போகிறா. பாவம் நம்ம ஹீரோக்கு இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல, என்னடா பண்ணுறதுன்னு அவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கானா. அதோட இங்கே நம்ம ஹீரோயின் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த ஆலியா பொண்ணு இருக்காள், அவள் வர வந்துட்டு இங்கே தானே ராக்கியோட ஒய்ஃபு, நான் உங்களை பார்த்துருக்கேன், வாங்கல நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் தான் அவனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாளா. நம்ம ஹீரோயின் பேசுகிறத கேட்டுட்டு ஓ அப்படியா சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கார்லேயே நம்ம ஹீரோயின் ஏறி போய்கிட்டு இருக்கா. ஆனால் அவளோ நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போய் ஒரு கிளப்பு மாதிரி இருக்குது, அந்த இடத்த கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினை கட்டி வச்சுட்டு பார்த்தா அவள் கையில் கன் எடுத்துக்கிட்டு இருக்கா. தேவையில்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா அவ்வளோத்தான் அவன் தலை துண்டா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனை பயந்துட்டு நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கேம் விளாட போகிறேன், அதை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இவன் மிரட்டிக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் ஜான் வந்து எல்லா நியூஸ் தரான். சார் திடீர்னு நம்ம மேடத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோனை தேடி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே என்னடா இவ கன்னை எடுத்து உன் தலையில் இப்போ வந்து ஒரு பைனாப்பிளை வைக்க போகிறேன், நான் பாரு கரெக்டாக குறி தவறாமல் அந்த பைனாப்பிளை சூட் பண்ணுறேன், ஒருவேளை நீ மூவ் பண்ணியாக்கா அவ்வளோ தான் அந்த பைனாப்பிளுக்கு பதிலாக அவனோட தலை செதறிடும், எங்கே மூவ் பண்ணாமல் அப்படியே நெல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனை பயந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவனும் சூட் பண்ண போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்தவொடனே ஆலியாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே நிற்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோட ஆட்களும் வந்து எல்லாத்தையும் சுற்றி வளர்க்குறாங்களா. உடனே எல்லாருமே அப்படி நிற்கிறாங்க. உடனே அவளுமே ஆலியா கேட்குறான், யாருன்னு தெரியுமா, என்ன தைரியம் தான் என் மேலே கை வைப்பா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் கேட்குறான், நானும் யாருன்னு தெரியுமா, என்ன தைரியம் தான் என்னோட உமன் மேலே நீ கை வைப்பா அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆலியா சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், உங்கள் அப்பாவுக்கு நான் யாரும் நல்லாவே தெரியும், நீ தான் அதை தெரிஞ்சுக்காம தேவையில்லாமல் விளாண்டுக்கிட்டு இருக்கா. சரி உன்ன மாதிரி இப்போ நானுமே விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ இது வரைக்கும் சூட் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா நம்ம ஹீரோயின் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டோன்னா வா உனக்கு எப்படி சூட் பண்ணணும் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில் கண்ணை கொடுத்துட்டு பார்த்தா அந்த ஆலியா தலையில் சின்ன ஆப்பிளை வச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான், நம்ம யாரை சூட் பண்ண போகிறோமோ அவங்கள மட்டும் தான் ஏம் பண்ணணும், வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது, கரெக்டாக நீ ஏம் பண்ணியாக்கும் உன்னால் சூட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினும் பயப்புறா, ஐயோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. நான் தான் இருக்கல நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுமே கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆலியா தலையில் ஆப்பிளை பார்த்து சூட் பண்ண அவ்வளோ ரொம்ப பயந்துரு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. என்ன பற்றியா சூட் பண்ணிட்டில, உன்னால் முடியும், நீ எதுக்கும் பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கல, என்ன இந்த கேம் போதுமா இல்லை இன்னும் விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தோன்னா ஆலியாவும் கத்துறா, ஐயோ வேண்டாம் என்னை மனுஷன் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பண்ணுறதை பார்த்தேன் அவ்வளோத்தான், உன் உடம்புல உயிர் இருக்காது, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவள் பயந்து அங்கேருந்து ஓடிடுறாங்க. அவங்க ஆட்களுமே போயிடறாங்களா. நம்ம ஹீரோட நம்ம ஹீரோயின் அப்படி வந்து ஹக் பண்ணிக்கிறான், சாரி நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்காக இதுக்கெல்லாம் சாரி கேட்கணும், அதனால ஒன்றும் சாரி கேட்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக தான் அங்கேருந்து போகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நெல்லு, நான் உனக்கா ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா வேண்டாம் உங்களோட கிஃப்ட் எதுவுமே எனக்கு வேண்டாம், என்ன பணம் ஜுவல்லரி அந்த மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இல்லை அது இல்லை உனக்கு பிடிச்ச பேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேண்டாவை காட்டுறானா. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவளுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பேண்டா இதுண்டா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, ஆனால் அவள்கிட்ட இல்லை போல இருக்குது. இப்போ இதை பார்த்துட்டு இது எப்படி எனக்கு பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கள் அம்மாவை மீட் பண்ணீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஆமாம் உனக்கு சின்ன வயசுலேருந்து இதுண்டா ரொம்ப பிடிக்கும், ஆனால் உனக்கு சின்ன வயசில் இது வாங்கி தரக்கூட உங்கள் அம்மாவால் முடியலைன்னு சொல்லி உங்கள் அம்மா ஃபீல் பண்ணாங்க, அதான் உனக்காக இதை வாங்கணும், இதை எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ யோசனை பண்ணி பார்க்குறான். இந்த டாய்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இல்லை இல்லாட்டி அவங்க ஆன்டி வீட்டில் இருந்த அந்த
பேண்ட்டாக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட அம்மா சொன்னாங்களா என்னன்னு தெரியலாம். அந்த வீட்டுக்கு கரெக்டாக வந்து இந்த உனக்காக கட்டுக்கட்டாக பணம் தரேன், ஒழுங்காக உங்கள் வீட்டில் உள்ள அந்த பேண்ட்டாவை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி தான் அந்த பேண்டா டாய்ஸை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ இது மனசில் நினச்சி பார்த்துட்டு உனக்கு பிடிக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் உனக்கு பிடிச்ச மாதிரி இதை வாங்கிட்டு வந்தேன், எங்கே இதெல்லாம் கேட்காத, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் சந்தோஷப்படுறாளாம். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்குமே நிம்மதியாக இருக்குது. அப்பாடி நல்ல வேலை கோவமெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான். சரி சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எத்தில கிஸ் கொடுக்குறான். அதோட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களா. ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத அந்த மின்செட் பார்த்தோன்னே அப்படியே வயர்லாம் பற்றி எரியுது. ஓஹோ நீ இப்போ அவங்க கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோவத்தில் வேகமாக வீட்டுக்கு வரானா. ஆனால் அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னடா தேடிக்கிட்டு இருக்கான். ஒன்றில் என்னோட பேங்க் பாஸ்புக்கை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க அம்மா எதுக்குடா அந்த பணம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நான் மேனேஜர் பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், அதுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்களா. அவங்க மேனேஜரும் கேட்குறாங்க என்னடா இந்நேரத்தில் இங்கே வந்திருக்கான்ட்டு. ஒன்றும் இல்லை உங்களோட பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. ஆனால் அவருக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு, ஓ நீ என்னோட பொண்ணை வந்து பார்க்கலான்னு வந்துக்கிறியா, என்ன நீ அவளை வந்து மயக்கலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்காது, ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே வந்து என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, நீ தேவையில்லாமல் உன் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, ஏதோ அன்றைக்கி என் பொண்ணை கூட்டிகிட்டு படத்துக்கு போகணுன்னு சொன்னால் நீ ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா, போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பி விட்றாரா. அவளை தான் இவனுக்கு பாவம் தாங்க முடியல. அப்படியே அதை நினச்சிக்கிட்டு குடிச்சிட்டு பாரில் இருக்கும்போது இங்கே ஆலியாவும் கூட வந்து சேர்ந்துக்கிறா. என்னாச்சு உன்னோட லவ்வர் வந்து இப்போ அவன் சந்தோஷமாக இருக்கான்னு பார்க்க உனக்கு கஷ்டமாக இருக்கா, எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, எனக்கு எப்படியாவது ராக்கி திரும்ப கிடைக்கணும், உனக்கும் உன்னோட லவ்வர் கிடைக்கணும், அதுக்கு நான் சொன்னபடி கேளு அப்படிங்கிற மாதிரி இவ ஏதோ தப்பாக ஐடியா கொடுத்தோன்னா இந்த கிறுக்கு பையனும் அப்படியே சரி நான் அப்படியே செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்காக எனக்கு கால் பண்ணுறான், நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு ஒத்து வராது, இனிமேல் நான் 2 பேரும் மீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு அந்த வின்சென்ட் சொல்கிறான், இல்லை உன்னோட புருஷனை பற்றி ஒரு எவிடன்ஸ் என் கையில் கிடச்சிருக்குது, நீ மட்டும் இப்போ நான் சொன்ன இடத்துக்கு வராட்டி அதை கொண்டுட்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவேன், அவ்வளோதான், அதான் உன்னோட புருஷனை வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டணுன்னு நம்ம ஹீரோயின் பயந்துட்டு சரி நீ சொன்ன இடத்துக்கு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வரா. அங்கே மின்செட்டு அந்த ரூமில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே ஏன்டா ஆலியா அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்க வரா. வந்துட்டு என்ன நீங்கள் உட்காந்து தனியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா க்ளோஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், ஏன்னா உன்னோட ஒய்ஃப் வந்து அடிக்கடி அவனோட எக்ஸ் லவரை தான் தேடி போய்கிட்டு இருக்கா, இப்போ கூட பார்வை அவள் ஹோட்டலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஹோட்டலுக்கு போகும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துருக்கா போல இருக்குது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. ஒன்றா டக்குன்னு அந்த ஃபோட்டோவை தூக்கி நெருப்பில் போட்டுட்டு அவனும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே என்னடா அந்த மின்செட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருங்க பார்க்குறேன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி. வேற நான் இவ்வளோ நாளும் உன்னை உரி லவ் பண்ணுவேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துடுவியா, என்னால் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயின்ட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின்ட்ட விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளால் முடியலை, ஏன்னா அவளுக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. அதாவது ரூமில் ஏதோ ஸ்ப்ரே மாதிரி வச்சுருக்காங்களா, அந்த ஸ்மெல் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக மயக்கம் மாதிரி ஒரு போதை மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியல. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்துட்டு அந்த மின்செட்டை நல்லா அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறோன்னா பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சிடுச்சு இந்த ரூமில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவசரமாக தூக்கிக்கிட்டு கார் கூட்டிகிட்டு வரான். ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த போதையில் அப்படி நம்ம ஹீரோ பக்கத்தில் நெருங்கி அப்படி கிஸ் கொடுக்க போகிறாளா. நம்ம ஹீரோ கேட்குறான், நீ எதுக்காக இப்படி கிஸ் கொடுக்க வரா, நான் யாரும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அப்படி நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்தோன்னா அவனை அவங்க 2 பேருமே ஒத்த அப்படி கிஸ் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஒன்றா அப்படியே நைட்டு ஸ்டே பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.